தமிழ் சினிமாவில் மனித உணர்வுகளை மிக எளிமையாகவும் மனதை தொடும் வகையிலும் திரையில் கொண்டு வந்த இயக்குனர்களில் முக்கியமானவர் சேரன். குடும்ப பாசம், காதல், நட்பு, தியாகம், கிராமத்து வாழ்க்கை என பல்வேறு உணர்வுகளை தனது படங்களின் மூலம் ரசிகர்களுக்கு பரிசாக வழங்கியவர். பாரதி கண்ணம்மா, பொற்காலம், வெற்றி கொடிக்கட்டு, பாண்டவர் பூமி, ஆட்டோகிராஃப், தவமாய் தவமிருந்து போன்ற பல படங்கள் இன்று வரை ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பெற்றுள்ளன. இயக்குனராக மட்டுமல்லாமல் நடிகராகவும் தனது தனித்துவமான நடிப்பால் கவனம் ஈர்த்தவர் சேரன். ஆனால் இன்று நாம் பார்க்கப் போவது அவரது முதல் திரைப்படமான பாரதி கண்ணம்மா உருவான போது நடந்த சில மறக்க முடியாத சம்பவங்கள் பற்றியது. குறிப்பாக நடிகர் பார்த்திபனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மற்றும் அதனால் ஏற்பட்ட சிக்கல்கள் பற்றிய ஒரு உணர்ச்சிமகமான நிகழ்வு. சமீபத்தில் சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சேரன் தனது வாழ்க்கையின் அந்த கடினமான நாட்களை நினைவு கூர்ந்தார். அவர் பேசும்போது, எனது முதல் படமான பாரதி கண்ணம்மா வெளியாகும் நேரத்தில் ஒரு கட்டத்தில் என் பெயரே இல்லாமல் படம் வெளியாகும் சூழ்நிலை உருவானது என்று கூறினார். ஒரு புதிய இயக்குனருக்கு தனது முதல் படமே வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவு. அந்த கனவின் மீதுதான் எதிர்காலம் கட்டப்படும். ஆனால் அந்த படத்திலேயே தனது பெயர் இல்லாமல் போகும் நிலை ஏற்பட்டது என்றால் அது எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கும் என்பதை யோசித்துப் பாருங்கள். அதற்கு காரணம் தனது கோபமும் பிடிவாதமும் தான் என சேரன் நேர்மையாக ஒப்புக்கொண்டார். தயாரிப்பாளர் ஹென்றி கூறிய சில விஷயங்களில் தன்னால் சமராசம் செய்ய முடியவில்லை. படத்தின் கதையும் கிளைமேக்ஸும் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தில் தனது எண்ணத்தை விட்டுக் கொடுக்க அவர் தயாராக இல்லை. இதன் காரணமாக சேரன் தயாரிப்பாளரின் பேச்சை கேட்கவில்லை என்ற தகவல் திரையுலகில் பரவ ஆரம்பித்தது. அதோடு படத்தின் கிளைமேக்ஸை மாற்றியது யார் என்ற விவாதமும் உருவானது. சிலர் தயாரிப்பாளர் ஹென்றி தான் கிளைமேக்ஸை மாற்றினார் என்றார்கள். சிலர் நடிகர் பார்த்திபன் தான் மாற்றினார் என்றார்கள். இதனால் வெளியுலகில் பல்வேறு வதந்திகள் பரவின. ஆனால் உண்மையில் அது ஒரு படைப்பாளியின் கனவுக்கும் மற்றவர்களின் கருத்துகளுக்கும் இடையில் நடந்த மோதல். அந்த நேரத்தில் சேரனுக்கு மிகப்பெரிய மன வருத்தம் ஏற்பட்டதாம். எனக்கு வாழ்க்கையை கொடுத்தவர்களே அதையே என்னிடமிருந்து பறித்துக் கொள்கிறார்கள் என்ற உணர்வு அவருக்குள் இருந்ததாக கூறினார். அந்த வருத்தம் காரணமாக தயாரிப்பாளர் கூட அவர் பேசாமல் இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இயக்குனர் பெயரே இல்லாமல் படம் வெளியிடப்படும் என்று முடிவு செய்யப்பட்டதாம். அப்போது திரைப்பட தொழிலாளர் அமைப்பான பெப்சி மற்றும் மூத்த இயக்குனர் RC சக்தி ஆகியோர் தலையிட்டு பேசியுள்ளனர். இயக்குனரின் பெயர் இல்லாமல் படம் வெளியாக கூடாது என்று அவர்கள் உறுதியாக நின்றனால்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தது. ஆனால் அதுவே அந்த படத்தின் ஒரே பிரச்சனை அல்ல. படத்தின் கிளைமேக்ஸ் குறித்து நடிகர் பார்த்திபனுடனும் சேரனுக்கு பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. படத்தின் இறுதியில் கதாநாயகன் உயிரிழக்க வேண்டும் என்பது சேரனின் முடிவு. அந்த முடிவை அவர் மாற்ற விரும்பவில்லை. ஆனால் பார்த்திபன் அதற்கு சம்மதிக்கவில்லை. ஒரு நடிகராக தனது கதாபாத்திரம் எப்படி முடிவடைய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கும் இருந்தது. இதனால் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு உறவில் விரிசல் ஏற்பட்டதால் இருவரும் ஒருவருக்கொருவர் அனுப்பிய பரிசு பொருட்களை கூட திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலை எவ்வளவு கடுமையாக இருந்திருக்கும் என்பது இது காட்டுகிறது. ஆனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு நல்ல வார்த்தை பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியவர் நடிகை சீதா. பார்த்திபனின் மனைவியான சீதா இந்த விவகாரத்தில் மிகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் பேசியுள்ளார். அவர் பார்த்திபனிடம் ஒரு கேள்வி கேட்டாராம். நீங்கள் உங்கள் முதல் படமான புதிய பாதையில் மற்றவர்கள் கதையை மாற்றச் சொன்னபோது ஒப்புக்கொள்ளாமல் பிடிவாதமாக இருந்தீர்கள். இப்போது அதே விஷயத்தை சேரனும் செய்கிறார். நீங்கள் ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நியாயமா என்று கேட்டுள்ளார். அந்த ஒரு கேள்வி பார்த்திபனை யோசிக்க வைத்தது. அதன் பிறகு சேரனின் எண்ணத்தை அவர் புரிந்து கொண்டார். இறுதியில் கதாநாயகன் இறப்பதற்கு சம்மதித்தார். ஆனால் ஒரு சிறிய வேண்டுகோளை வைத்தார். நான் இறப்பதற்கு முன் ஒரு வசனம் பேச வேண்டும் என்று கூறியுள்ளார். அதற்காக சேரன் 2 விதமான காட்சிகளை படமாக்கினார். ஒன்றில் பார்த்திபன் வசனம் பேசுகிறார், மற்றொன்றில் எந்த வசனமும் இல்லாமல் மௌனமாக காட்சி முடிகிறது. படப்பிடிப்பு முடிந்து படம் முழுவதும் தயாரான பிறகு சில முக்கிய இயக்குனர்கள் படத்தை பார்த்துள்ளனர். அதில் இயக்குனர் வசந்த், KS ரவிக்குமார் மற்றும் P வாசு உள்ளிட்டோர் இருந்தனர். அவர்கள் அனைவரும் ஒரே கருத்தை கூறியுள்ளனர். மௌனமான கிளைமேக்ஸ் தான் இந்த படத்திற்கு மிகச்சரியாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளனர்.
அந்த கருத்தை கேட்ட பிறகு விருப்பம் இல்லாவிட்டாலும் பார்த்திபன் அதை ஏற்றுக்கொண்டார். இறுதியாக மௌன கிளைமேக்ஸுடன் படம் வெளியானது. படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ரசிகர்களின் மனதை தொட்டது. பலரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அந்த வெற்றிக்கு பிறகு அனைவரும் சேரனை பாராட்ட ஆரம்பித்தனர். ஆனால் சேரன் கூறியபோது அந்த வெற்றிக்கு பின்னர் முதலில் அவரை பாராட்டியவர்களில் ஒருவர் பார்த்திபன் தான். இந்த வெற்றிக்கு காரணம் சேரன் தான் என்று வெளிப்படையாக கூறியுள்ளார். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இறுதியில் ஒரு நல்ல படைப்பிற்காக அனைவரும் ஒன்றாக நின்றால் என்ன நடக்கும் என்பதை பாரதி கண்ணம்மா நிரூபித்தது. ஒரு புதிய இயக்குனரின் கனவு, போராட்டம், கண்ணீர், பிடிவாதம், நம்பிக்கை மற்றும் வெற்றி ஆகிய அனைத்தையும் தன்னுள் சுழந்து நிற்கும் படமாக இன்று வரை பாரதி கண்ணம்மா நினைவு கூறப்படுகிறது. அதனால்தான் சில வெற்றிகள் வெறும் வசூல் சாதனைகள் அல்ல, அவை ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிய கதைகளாக மாறிவிடுகின்றன.